நம்ம செய்திக்கு நேராக போக போகிறோம். எடுத்து வாசிங்களேன். கரங்களை தட்டி அந்த மகளுக்கு ஒரு வாழ்த்து சொல்லுவோமே. எங்களை கிருபையாய் நேசிக்கிற அன்பின் நல்ல தகப்பனே, கர்த்தரை பாடுங்கள், கர்த்தரை துதியுங்கள். அவர் எளியவனுடைய ஆத்துமாவை பொல்லாதவன் கைக்கு தப்பு வைக்கிற ஆண்டவன். இந்த 2வது மாதத்தில் நீர் எங்களுடைய வாழ்க்கையில அதை செய்திருக்கிறேன், சொல்லி இருக்கிறேன். ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இப்பொழுதும் நீர் பேசும் வார்த்தை எங்கள் மத்தியில் கடந்து வரட்டும். நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. எல்லா பொல்லாதவன் கைக்கு தப்பு வித்து எங்களை வழிநடத்தி இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாமம் மகிமைப்படட்டும், ராஜ்யம் கட்டப்படட்டும். என்னை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. உங்க நாமத்துக்குள்ள வருகிறோம். இயேசுவின் இன்ப நாமத்திலே ஜெபிக்கிறோம் அன்பின் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சொல்றாரு, நாங்க பாடுங்க, கர்த்தரை துதியுங்க, கர்த்தரை பாடுங்க, கர்த்தர் என்ன செய்யுங்க, துதியுங்க. அவர் எளியவனை என்ன சொல்றாரா, பொல்லாதவன் கைக்கு தப்பு வைக்கிற ஆண்டவர். கடந்த 3 வாரங்களை பார்த்துட்டோம். பொல்லாதவன் கைக்கு தப்பு வைக்கிறவர் எப்படி தப்பு வைக்கிறார்? அவரை பாடும்போது, அவரை துதிக்கும் போது அவர் நம்மளை தப்பி வைக்கிற ஆண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற காரியம் என்னன்னா, அவர் எப்படி நம்மளை தப்பி வைக்க போகிறார் என்று சொல்லி ஒரு காரியத்தை உங்கள் மத்தியில வைக்க விரும்புகிறேன். எடுத்து வாசிங்க. சங்கீதம் 107:20. சங்கீதம் 107:20 எடுத்து வாசிங்க. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தரை பாடுங்கள், கர்த்தரை துதியுங்கள். அவர் எளியவனை என்ன சொல்றாராம், பொல்லாதவர்களின் கைக்கு தப்பிக்கிறார். பொல்லாதவன் மனுஷனை மாத்திரம் சொல்ல, வியாதி இருக்கிறது, கடன் இருக்கிறது, பிரச்சனைகள் இருக்கிறது, போராட்டங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ அந்த எளியவனை நம்ம தான் எளியவர்கள், நாம தான் எளியவர்கள். பொல்லாதவருடைய கைக்கு நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதத்திலையும் கர்த்தர் விடுவிக்கிற ஆண்டவர். கர்த்தர் நம்மை விடுவிக்கிற ஆண்டவர். எத்தனையோ பிரச்சனைகளை சொல்லலாம் பார்த்தோம், எத்தனையோ வேதனைகளை சொல்லலாம் பார்த்திருக்கிறோம். இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், இன்னொரு காரியத்தை சொல்ற, கர்த்தரை பாடுங்கள், கர்த்தரை துதியுங்கள் என்று சொன்ன அதே ஆண்டவர் சொல்றாரு. அவர் எப்படி நம்மளை விடுவிக்கிறாரா? தமது வசனத்தை அனுப்பி விடுவிக்கிறார். தமது வசனத்தை அனுப்பி, தம்முடைய வசனத்தை, இந்த உலகத்தில் இருக்கிற வாக்கு தத்தங்கள் அல்ல, உலகத்தில் இருக்கிற வாக்குறுதிகள் அல்ல, தேவன் தம்முடைய அவர் வாயிலிருந்து வருகிற வசனத்தை அனுப்பி நம்மை கர்த்தர் விடுவிக்கிறாராம். அல்லேலூயா. அந்த ஆதியாகமம் 1 அதிகாரத்துல நம்மளை வாசித்து பார்த்து தெரியும். அந்த பூமியானது எப்படி இருந்துச்சு? ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு? அப்ப பிசாசு இந்த தேசத்தை, அதாவது ஒரு சிலர் நினைக்கிறாங்க இந்த உலகம் உண்டானதே இந்த 2000 வருஷம் தான். அன்னைக்கு கோக்கால ஒரு அம்மா கேட்டாங்க, இந்த உலகம் உண்டாகி எத்தனை வருஷம் ஆச்சு? உலகம் உண்டாகி எத்தனை வருஷம் ஆச்சு? நான் சொன்ன பல 1000 வருஷங்கள் ஆயிடுச்சு. ஆனா இயேசு கிறிஸ்து பிறந்து 2026 வருஷம் ஆச்சு. இயேசு கிறிஸ்து பிறந்து எத்தனை வருஷம் ஆச்சு? 2026 வருஷம். ஏன் அப்படின்னா கிபி கிமுன்னு வருஷம் இருக்கு, வச்சிருக்காங்க வருஷத்தை. அப்ப கிபி அப்படின்னா கிறிஸ்துவுக்கு பின்பு, கிமுனா கிறிஸ்துவுக்கு முன்பு. கிறிஸ்துவுக்கு முன் பல வருஷம், பல ஆண்டுகள் உலகம் இருந்திருக்கிறது. சரித்திரம் சொல்லுது, நமக்கு சரித்திரம் சொல்லுது. இயேசு கிறிஸ்து பிறந்ததுக்கு பின்பாக இருந்த ஆண்டுகள் தான் இந்த 2020. அதுக்கு பின்பு ஏன் அப்படின்னு பிரிச்சாங்கன்னா, இயேசு கிறிஸ்து பிறந்ததுக்கு பின்பாக 1 2 3 வரும், 1 2 3. இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக எப்படி வந்துச்சுன்னா, அந்த 1000 வருஷத்துல அப்படி போச்சு. எப்படி 1000, அப்புறம் 999, 998 அப்படி போயிட்டு கொண்டிருந்த காலம். இயேசு கிறிஸ்து என்னைக்கு பிறந்தாரோ அன்னையிலிருந்து அந்த உலகமே ஒழுங்கானது. எப்படியாச்சு? ஒழுங்கானது. அதனாலதான் ஆதியில தேவன் வானத்தி பூமி என்ன செய்தாரா? சிருஷ்டித்தார். அழகா சொல்லுது, பூமியானது ஒழுங்கின்மை வெறுமையுமா இருந்தது. தேவ ஆவியானவர் ஆழத்தின் மேல் என்ன செய்து கொண்டிருந்தார்? அசைவாடி கொண்டிருந்தார். ஆனா ஆண்டவர் மீண்டுமாய் உருவாக்கினார். மீண்டுமா என்ன செய்தாரு? எப்படி உருவாக்கினார்? மனுஷனை மண்ணெடுத்து உருவாக்கினார். பூமியை மண்ணெடுத்து உருவாக்கினாரா? வாயின் வார்த்தைகள். என்னது? வாயின் வார்த்தைகள். அல்லேலூயா. அப்ப அவருடைய வார்த்தைக்கு என்ன இருக்கிறது?
வல்லமை இருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் ஏன் அந்த வார்த்தையை சொல்றாருன்னா, உங்களையும் என்னையும் பொல்லாதவனுடைய கைக்கு தப்புவிக்கிற ஆண்டவர் எப்படி அனுப்புறாருன்னா வசனத்தை அனுப்பி. என்ன அனுப்புறாரா? வசனத்தை அனுப்பி. இப்ப நமக்கு எப்படியெல்லாம் வசனத்தை அனுப்பி நம்மளை ஏற்ற நேரத்தில் கர்த்தர் ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்ப நான் வந்துல சொன்னேன், ஆண்டவர்கிட்ட நான் கேட்டது அடிப்படும் போது கேட்டேன், ஏன் ஆண்டவரே எனக்கு ஜீவனை கொடுத்தீங்க? ஏன் ஆண்டவர் எனக்கு ஜீவனை கொடுத்தீங்க? எனக்கு அது ஒரு கேள்வியாவே இருந்துச்சு. அன்னைக்கு அவங்க முன்னாடி போய் நிற்கும் போது தான் நினைச்சேன், இவங்களை திரும்பவுமாய் பார்க்க, அந்த மந்துக்களை திரும்பவுமாய் போகதான் கர்த்தர் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இடம் நிரம்பினது. உள் ரூம்ல உட்காந்தாங்க, வெளி ரூம்ல உட்காந்தாங்க, வேற இடத்துல இருந்தெல்லாம் வந்தாங்க. அங்க வந்த உடனே ஒரு பெரிய திருப்தியா இருந்தது. ஏன் இதை சொல்றோம் அப்படின்னா, கர்த்தர் ஒரு நோக்கம் இல்லாம எதையும் செய்யவே மாட்டார். அப்ப வசனத்தை அனுப்பி நம்மை தப்புவிக்கிறார். எதுக்கு தப்புவிக்கிறார்? அழிவுக்கு. அந்த வசனம் சொல்லுது, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை என்ன செய்யறாரா? அழிவுக்கு என்ன செய்யறாரா? தப்புவிக்கிறார். அல்லேலூயா. அப்ப வசனத்தை அனுப்பி நம்மை தப்புவிக்கிற ஆண்டவர் இயேசு மாத்திரம்தான். உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் சொல்கிறார், அவர் அதிகாரம் உள்ள வார்த்தையோட வாயில இருக்கிறது. எப்படிப்பட்ட வார்த்தை? அதிகாரம் உள்ள வார்த்தை. அந்த வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்தீங்கன்னா, லூக்கா எழுதின சுவிசேஷம் 4:32 எடுத்து வாசிங்களேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4:32. அவருடைய வசனம் அதிகாரம் உள்ளதா இருந்தபடியால். அவருடைய வசனம் எப்படி இருக்குது? அதிகாரம் உள்ளதா இருந்தபடியால். அதிகாரம் உள்ளதா இருந்தபடியினால் போதகத்தை குறித்து அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அவருடைய போதகத்தை குறித்து என்ன செஞ்சாங்களா? எப்படி? அவருடைய வசனம் எப்படி இருக்குது? அதிகாரம் உள்ளதா இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப அந்த வசனத்துல அழகா சொல்லுது, அவருடைய வார்த்தை எப்படிப்பட்டதா இருக்கிறது? அதிகாரம் உள்ளதா. அல்லேலூயா. இன்னொரு முறை அதை வாசிங்களேன். அவருடைய வசனம் அதிகாரம் உள்ளதா இருந்தபடியால் அவருடைய போதகத்தை குறித்து அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அவருடைய போதகத்தை குறித்து அவர்கள் என்ன செய்தாங்க? ஏன் ஆச்சரியப்பட்டாங்க? அவருடைய வசனம் எப்படிப்பட்டதா இருந்தது? அதிகாரம் உள்ள வாசனம். எத்தனையோ மனுஷங்க பிரசங்கம் பண்ணாங்க, எத்தனையோ பேர் அந்த சபைக்குள்ள நின்னாங்க, அந்த எருசலேம் தேவாலயத்துக்குள்ள எத்தனையோ பேர் நின்னாங்க, எத்தனையோ பேர் எத்தனையோ பாரம்பரியமா வந்த தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க, எத்தனையோ பரிசெய்ய, எத்தனையோ சதுசெய்ய, எத்தனையோ தேவ மனுஷர்கள், வேத ஆராய்ச்சியாளர்கள் நின்னாங்க. ஆனா ஆண்டவருடைய வார்த்தை மாத்திரம் அதிகாரம் உள்ளதா இருந்தது. எப்படி இருந்துச்சு? உள்ள அவர் பேசும்போது உள்ள ஏதோ நடந்தது. அவர் பேசும்போது உள்ளத்துல ஏதோ நடக்குது. அவர் பேசும்போது ஜனங்களுக்குள்ள, அங்க இருக்கிற சீசர்களுக்குள்ள ஏதோ ஒண்ணு நடக்குது. நமக்கு ஒரு சாதாரணமா ஒரு 2 பேர் நடந்துட்டு போறா, எம்மாவூஸ் சீசர்கள் 2 பேர் அப்படியே பேசிட்டே போறா. நடக்கிற சம்பவங்களை, நடந்த சம்பவங்களை பேசிட்டே போற. ஆண்டவர் வந்து நிக்கிறாரு. வந்து நின்ன உடனே ஆண்டவர் பேச, ஏப்பா ரொம்ப கவலையா போயிட்டு இருக்கீங்க? அவன் சொல்ல, உங்களுக்கு தெரியாதா நீ வேற ஒரு காரணம்? இந்த தேசத்துல இருந்த சம்பவம் தெரியாதா? இயேசுன்னு ஒருத்தர் இருந்தார், அவர் அடிச்சு கொண்டு அந்த சிலுவையில வச்சுட்டாங்க, அவரை கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டாங்க. அந்த வேதனையோடு நாங்க என்ன செய்யறோம்? கடந்து போகிறோம். அப்போ ஆண்டவர் பேசுறாரு. அந்த சீசனோடு பேசும்போது உள்ள என்ன செய்ததா? கொழுந்து விட்டு எரிந்தது. அவங்க சொல்றாங்க, அப்போ அதெல்லாம் முடிஞ்சு அவங்க போயிட்டாங்க. போய் சீசனிடத்துல பேசும்போது அவங்க சொல்றாங்க, எங்க உள்ள என்ன செஞ்சுச்சு? கொழுந்து விட்டு எரியுது. ஏதோ ஒண்ணு நடக்குது, ஏதோ ஒண்ணு எங்க வாழ்க்கையில் நடந்துச்சு. ஆண்டவருடைய பேச்சு நம்ம ஏதோ ஒண்ணு நடக்குது. இன்னைக்கு நீங்களும் நானும் மனுஷனுடைய வார்த்தையில வந்திருந்தாலும், மனுஷன் சொல்லி வந்திருந்தாலும் ஆண்டவர் உங்களோடு பேசி இருக்கிறார். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம், ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறோம். எப்படி வந்தோம்? ஒரு மனுஷனுடைய வார்த்தையா? மனுஷனுக்குள்ள இருந்து தேவன் பேசின வார்த்தை. அல்லேலூயா. மனுஷனுக்குள்ள இருந்து தேவன் நம்மிடத்துல கிரியை செய்த காரியம். அதான் சொல்லுது, அவருடைய வசனம் அதிகாரம் உள்ளதா இருந்தபடியால் அவருடைய போதகத்தை குறித்து அவர்கள் என்ன செஞ்சாங்களா? ஆச்சரியப்பட்டாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு சொல்லி கொண்டிருக்கிற ஒரு பெரிய காரியம் என்னன்னா, கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வசனம் நம்முடைய வாழ்க்கையை விடிவெள்ளியாய் மாட்டும். நமக்கு முன்பா இருக்கிற சத்துருக்களை கர்த்தர் மேற்கொள்ள அவருடைய வார்த்தை கடந்து வந்திருக்கிறது. அல்லேலூயா. ஒரு சில காரியங்களை மாத்திரம் நம்ம இன்னைக்கு பார்த்து விட்டு கடந்து போக போறோம். அவருடைய வசனம் எப்படிப்பட்டது? அவருடைய வசனம் எப்படிப்பட்டது? எடுத்து வாசிங்க. அதே மத்தேயு புத்தகம் 8:26. அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து
காற்றையும் கடலையும் அதட்டினார். என்ன செஞ்சாரு? காற்றையும் கடலையும் என்ன செய்தாரா? அதட்டினார். முதலாவது அவருடைய வார்த்தை அதிகாரம் உள்ளது. அவருடைய வசனம் எப்படிப்பட்டது? அதிகாரம் உள்ளது. அந்த அதிகாரமுள்ள வார்த்தை என்ன செய்ததா? காற்றையும் கடலை என்ன செய்தது? அதட்ட முடிந்தது. காற்றையும் கடலை என்ன செய்ய முடியும்? அதட்ட முடியும். ஆண்டவரால முடிந்தது. உங்களால் என்னால என்ன செய்ய முடியும்? முடியும். அல்லேலூயா. ஏன்னா அவருடைய பிள்ளைகள் கட்ட சொல்கிறார். அவருடைய வார்த்தைக்கு அதிகாரம் உள்ளது. அவருடைய வார்த்தைக்கு இன்னைக்கு ஆண்டவர் பாருங்க என்ன செஞ்சார்னா, காற்றையும் கடலை என்ன செய்யறாரு? அதட்டாரு. அற்ப விசுவாசியே, ஏன் பயப்படுறீங்க? இன்னைக்கு உலகத்துல ஒருவேளை 2 மாசம் கடந்துட்டோம், ஒருவேளை பிரச்சனை பார்த்து வேதனை பார்த்து பயப்படுறீங்களா? ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க உங்க வல்லமை எனக்குள்ள இருக்கிறது ஆண்டவரே, நான் இந்த பிரச்சனையை பார்த்து அதட்ட போறேன். நான் இந்த பிரச்சனையை பார்த்து அதட்ட போறேன். அப்ப உங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையை அதட்டி பாருங்க. இன்னைக்கு நிறைய பேருடைய அதட்டல் எல்லாம் கணவன் மனைவிடத்துல, மனைவி கணவன் இடத்துல தான். நம்முடைய கோபம், நம்முடைய அதட்டல், நம்முடைய காரியங்கள் எங்கதான் இருக்குது? இல்லாட்டி நம்ம பிள்ளைகள் இடத்துல. நம்ம அதட்டல் எங்க காட்டுறோம்? பிரச்சனையை காட்டுறது. பிரச்சனை வரும்போது மனுஷிடத்துல காட்டுறோம். ஆண்டவர் சொல்ற காற்றையும் கடலையும் அதட்டின ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். உங்க வாழ்க்கையில் இருக்கிற காற்றையும் கடலையும் அதட்ட உங்களால முடியும். நம்மளால முடியும். அந்த அற்ப விசுவாசியை ஏன் பயப்படுறீங்க என்று எழுந்து சொன்னாரே, காற்றையும் கடலை பாட்டு அதட்ட நின்னுச்சா இல்லையா? உயிர் ஓஞ்சிச்சா இல்லையா? அல்ல அங்க என்ன உண்டாச்சு? அமைதல் உண்டாச்சு. என்ன உண்டாச்சு? நீங்க எப்படி அமைதலா இருக்கிறீங்க பாரு, அந்த மாதிரி இருந்துச்சாங்க. அல்லேலூயா. ஒரு பின்னு விழுந்தா கூட சைலண்ட் டிராப்பா இருக்கும். இன்னைக்கு பரவாயில்லையே, நல்ல சைலண்டா இருக்கும். இந்த மாதிரி வீட்டுக்குள்ள இருந்தா எப்படி இருக்கும்? ஆச்சரியமா இருக்குல்ல? இப்படித்தானுமா? அப்ப இன்னைக்கு நிறைய காரியங்களை இன்னைக்கு பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, இன்னைக்கு இருக்கிற பிரச்சனையை அதட்ட கர்த்தரால முடியும். நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைய வேதனைய மாற்றக்கூடியதவன் இயேசு. ஏன்னா அவர் அதிகாரம் உள்ளவர். அவர் எப்படி உள்ளவர்? அதிகாரம் உள்ள. இன்னொரு வசனத்தை எடுத்து வாசிங்களேன். அதே மத்தேயு 8:8 எடுத்து வாசிங்களேன். நூற்றுக்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாகும். என்ன சொல்றாரு? என்ன சொல்றான்? நீர் எங்க வீட்டுக்கு வரணும்னு வர்றதுக்கு நான் பாத்துருவான் அல்ல, ஒரு வார்த்தை இங்கிருந்தா சொல்லுங்கப்பா, என் வேலைக்காரன் என்ன ஆயிருவான்? சுகம் அடைஞ்சிடும். அவனுக்குள்ள இருந்த நம்பிக்கை பாருங்க. சாதாரணமா ஒரு 100க்கு அதிபதி, அந்த அதுக்கீழ வசனங்கள் வாசித்தா அவன் வானா வருவாங்க, போனா போவாங்க, அதிகாரம் உள்ளவன். ஆனா அவனுடைய அதிகாரம் அங்க செல்லுபடி ஆகல. ஆண்டுடைய அதிகாரத்துக்கு அவன் கட்டுப்பட்டு நின்னான். ஆண்டுடைய அதிகாரம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அநேகருக்கு நம்ம அதிகாரம் பண்ணலாம், அநேக காரியங்களை சொல்லலாம். ஆனா நமக்கு அதிகாரம் பண்ண ஒருவர் உண்டு, இயேசு மாத்திரம் தான். நீர் ஒரு வார்த்தை சொல்லும். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்டு பாருங்க, ஆண்டவரே நீங்க ஒரு வார்த்தை எனக்கு சொல்லுங்க ஆண்டவரே. ஒரு பிரச்சனைக்கு போறோம், ஒரு காரியத்துக்கு போறோம், போகும்போது ஜெபம்ட்டு போய் பாருங்க, ஆண்டவரே நீங்க எனக்கு முன்பாக போங்க, அங்க ஒரு வார்த்தை நீங்க சொல்லுங்க. அற்புதம் நடக்குமா நடக்காதா? அல்லேலூயா. எந்த காரியம், ஹாஸ்பிட்டலுக்கு போகட்டும், ஒருவேளை காரியங்களுக்கு ஏதாச்சும் ஒரு காரியத்துக்கு போட்டோம், நமக்கு விரோதமா இருந்து எழுமட்டும், அங்கே கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவர். இங்க கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவர். அல்லேலூயா. கோபமா இருக்கிற மனுஷனை சந்திக்க போங்க, அல்லது பிரச்சனை இருக்கிற மனுஷனை சந்திக்க போங்க, யாரா இருந்தாலும் சொல்லிட்டு போங்க, ஆண்டவரே நான் போறேன், அவனுடைய கோபத்தை மாத்துங்க, எனக்கு முன்பா நீங்க போங்க. ஒரு வார்த்தை, ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தைக்கு அதிகாரம் உள்ளது. உடனே அவனுடைய வேலைக்காரன் போய், அவன் அந்த 100க்கு அதிபதி போய் வீட்டுல கேட்கிறான், இவன் எப்ப அவன் போனும்போது இவன் வேலைக்காரன் சுகமா இருக்கிறான், வேலைக்காரன் சுகமா ஜாலியா உட்கார்ந்து இருக்கான். இது எப்பப்பா நடந்துச்சு? இவன் வரும்போது சாக கிடந்தவன், இவன் வரும்போது வேதனையா இருந்தவன் கொஞ்ச நேரத்துல போய் எந்திரிச்சிட்டான். இது எப்ப நடந்துச்சு? அந்த நேரத்தை சொல்றாங்க. சொன்ன ஆண்டவர் எப்ப சொன்னார், அதே நேரத்துல அங்க ஒரு அற்புதம் நடந்துச்சு. நீ போ, உன்னுடைய வேலைக்கார சொஸ்தமாகும். அந்த வார்த்தைக்குள்ள அதிகாரம் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரத்துல மரணமும் ஜீவனும் நம்முடைய நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அநேக இடத்துல நம்முடைய வாயே நமக்கு என்னவோ மாறிடுது,
சத்துருவா மாறிடுது. நம்முடைய பேச்சை நமக்கு என்னவோ மாறிடுது, சத்துருவா மாறிடுது. ஆனா இங்கே காற்றையும் கடலையும் அதட்டுகிற ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். ஒரு வார்த்தை சொல்லி வேலைக்காரனை சுகமாக்கிற ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். மத்தேயு 14, 18, 19 எடுத்து வாசிங்களேன். 14, 18, 19. அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். பந்தி இருக்க கட்டளையிட்டு அந்த 5 அப்பத்தையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்தார். போதும். இந்த சம்பவம் நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு சம்பவம். 5 அப்ப 2 மீன் இருக்கிறது. ஏறக்குறைய புருஷர்கள் மாத்திரம் 5,000 பேர் இருக்கிறாங்க. அல்லேலூயா. பல ஆயிரங்களை நம்ம சேர்த்திக்கலாம். குடும்பமா இருந்தா 20,000 பேர், தனிப்பட்ட விதத்தில் இருந்தா 10,000 பேர், 15,000 பேர் கணக்கு போடலாம். ஆனால் 5,000 பேருக்குமே 5 அப்ப 2 மீனை கொடுக்க முடியும் என்று சொன்னா நம்ம பெரிய கணக்கெல்லாம் போட வேண்டாம். ஏறக்குறைய 5,000 பேர் புருஷர்கள் இருக்கிறாங்க. அந்த 5,000 பேருக்கு இந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொடுத்து போஷித்து திருப்திப்படுத்த ஒருவர் இருக்கிறான்னு சொல்ற வார்த்தைக்கு எவ்வளவு வல்லமை இருக்குது பாருங்க. நம்மளை வீட்டில் இருக்கிற குறைந்த, நம்மளை வீட்டில் இருக்கிற வேதனையான, நம்மளை வீட்டில் இருக்கிற பிரச்சனை மாட்ட அவரால் முடியும். ஒருவேளை கொஞ்சம் பணமா இருக்கலாம், கொஞ்சம் பணம், ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்ய போகிறோம் என்று தெரியாம இருக்கலாம். நான் கர்த்தர் அற்புதங்களை செய்வான். அல்லேலூயா. கர்த்தரால முடியாத எதுவுமே இல்லை. அவரால் முடியாத காரியம் எதுவுமே இல்லை. அவர் சொல்ல பாருங்க, வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அதை விட்டார். அவ்வளவுதான். கொடுங்க. என்ன செய்யுங்க? கொடுங்க. ஒரு பெரிய உபவாசம் இருக்கல, இதுக்காக சாப்பாடு கொண்டு வச்சுட்டு எல்லாரும் கூடி நிலுங்க ஜெபிக்கலாம் நல்லா சொல்ல. ஒரே ஒரு வார்த்தை 2 எடுத்தாரு, வானத்தை அண்ணாந்து பார்த்தாரு, விட்டு சீசலுக்கு கொடுத்துட்டாரு. அது ஆசீர்வாதத்தை சீசலுக்கு கத்தல் கொடுத்தாரு. 12 கூட நிறைய திரும்ப எடுத்தாங்க. இருந்தது எவ்வளோ? 5 அப்போ 2 மீன். 5,000 பேருக்கு மேல சாப்பிட்டு 12 கோடி நேரம் எடுக்க முடியும்னு சொன்னா உங்கள் வீடுகளை, நம்முடைய வீடுகள் இருக்கிற குறைவை கத்தரால மாட்டுவடியான வார்த்தைக்கு அதிகாரம் இருக்கிறது. குறைவுன்னு சொல்லிட்டு இருக்குமா? பணம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறோமா? இருக்கிற பணத்தை ஆண்டுகிட்ட கையில கொடுத்து பாருங்க. அவர் ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். அவர் ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. இந்த கடந்த நாட்கள்ல, இந்த டிசம்பர், ஜனவரி மாதத்துல, இந்த பிப்ரவரி மாதத்துல எல்லாம் எத்தனையோ செலவுகள். ஆனா தேவனுக்கு கொடுக்கிறதுலயும் மற்ற காரியங்களிலும் அவர் கரத்துல போகும்போது நம்முடைய தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திக்கிறார். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு ஆண்டவர் பாருங்க அழகு சொல்றார், வானத்தை பார்த்து ஆசீர்வதித்து விட்டு கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். அவருடைய வார்த்தைக்கு என்ன இருக்கிறது? அதிகாரம் இருக்கிறது. அடுத்தது எடுத்து வாசிங்க. அடுத்தது யோவான் 2:7-8 எடுத்து வாசிங்க. யோவான் 2:7-8. இயேசு வேலைக்காரனை நோக்கி ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அதை நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி இதை முண்டு கொண்டு போங்கள் என்றார். கொண்டு போனார்கள். போதும்பா. அங்க சொல்றாரு நிரப்புங்கன்னு சொல்றாரு. அடுத்தது என்ன செய்யுங்க? பந்தி சார்பக்காரனிடத்துல என்ன செய்யுங்க? கொண்டு போங்க. தண்ணீரை சாதாரணமா தண்ணீரை நிரப்ப சொன்னாரு. ஒரு அற்புதம் பாருங்க. சாதாரண கச்சாடியில தண்ணீர் நிரப்பப்பட்டது. அதுல கை வச்சாரா ஜெபிச்சாரான்னு தெரியல. ஆனா நிரப்ப சொன்னாரு. நிரப்பின உடனே கொஞ்ச நேரத்தில் அந்த வேலைக்காரரை கூப்பிட்டாரு. இதை எடுத்துட்டு போய் யார்கிட்ட கொடுங்க? பந்தி விசாரிப்புக்காரன்ட்ட கொடுங்க. இது என்னவா மாறுச்சு? வெறும் தண்ணீரா மாறிச்சா? இல்ல வெளியே கச்சாடியில் ஊத்துறதுனால சில்லு தண்ணியா மாறிச்சா? திராட்சை ரசமா மாறிச்சு. என்னவா மாறிச்சு? அது எப்படிப்பட்டதா? ருசியுள்ள திராட்சை ரசமா மாட்டது. அல்லேலூயா. முதலாவது நம்ம நம்ப வேண்டியது ஆண்டவருடைய வார்த்தை. ஆண்டவருடைய வார்த்தை நம்ம விசுவாசிக்க வேண்டியது, நம்ம அறிக்கையிட வேண்டியது. ஆண்டவருடைய வார்த்தைக்கு அதிகாரம் இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தைக்கு என்ன இருக்கிறது? அது என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை மாற்ற முடியும். என் வாழ்க்கையில் இருக்கிற வேதனை மாற்ற அவர் வசனத்தை அனுப்பி குணமாக்கி என்ன செய்கிறாரா? அவர்களை அழிவுக்கு
தப்புவிக்கிறார். அல்லேலூயா. குணமாக்குற ஆண்டவர் மாத்திரமல்ல, அழிவுக்கு தப்புவிக்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை ஒருவேளை சாதாரண வாழ்க்கையா இருக்கலாம், கச்சாடியில் ஊட்டப்பட்ட வெறும் தண்ணீரை போல இருந்திருக்கலாம். மொர்தெகாயை பார்த்து தெரியும், சாதாரணமா ஒரு வாசற்படியில காவலாளியா இருந்தவன் ஒரே இரவுல மொர்தெகாயை கர்த்தர் அந்த அரண்மனைக்கு கொண்டு போனார். எங்க கொண்டு போனாரு? அரண்மனைக்கு. எப்படி கொண்டு போனாருங்க தெரியுமா? ராஜாவுக்கு ஒரு நாள் தூக்கம் வரல, ராஜாவுக்கு ஒரு நாள் தூக்கம் வரல, சுத்திட்டே இருக்கிறான். திடீர்னு அவன் அந்த ஒரு ராஜா வீட்டில் இருக்கிற ஒரு புஸ்தகம் இருக்கிறது, என்னென்ன நடந்துச்சு அப்படின்றது எழுதுகிற ஒரு புஸ்தகம். அதுல அவன் வாசிக்கிறான். வாசிக்கும் போது ஒரு நாள் ராஜாவுக்கு விரோதமா 2 பேர் எழும்பி வரான். எழும்பி வந்து அவனை கொலை செய்ய பார்க்கிறாங்க. இந்த மொர்தெகாய் என்ன செய்யறான்னா, போய் அவர்களை அடித்து துரத்திட்டு ராஜாவை காப்பாத்துறான். ராஜாவை, இது எப்போ நடந்தது? இந்த ராஜாவுடைய முன்பாக நடந்தது. ஒருவேளை இவருடைய தகப்பனுக்கோ இவருடைய முப்பாட்டனுக்கோ தாத்தாவுக்கோ நடந்த சம்பவம். ஆனா அன்னைக்கு ஆண்டவர் பாருங்க, சரியான நேரத்துல கர்த்தர் மொர்தெகாயை உயர்த்துகிறார். சாதாரணமா கச்சாடியில ஊட்டப்பட்ட ஒரு தண்ணீர் தான், வாசற்படியில் ஒரு காவல்கார, ஒரு செக்யூரிட்டி. ஆனா ஆண்டவரால முடியும். கரெக்டா பாருங்க, அந்த அன்னைக்கு அவனுக்கு ராஜாவுக்கு தூக்கம் வரல, அன்னைக்கு அந்த நியாயப்பிரமாண புத்தகத்தை வாசிக்கிறான். அன்னைக்கு இந்த மொர்தெகாயை பத்தி போட்டு இருக்குது, உடனே கூப்பிடுறான். அதுக்கு முன்பாக அந்த மொர்தெகாய்க்கு ஒரு சிலுவை செய்யப்பட்டு இருக்கிறது. எதற்கு தெரியுமா? தூக்கு போட. இந்த மொர்தெகாயை தூக்குல, அந்த சிலுவையில தூக்கு போடணும். அதுக்கு உலகம் அவனை அழிக்க நினைக்கிறது, ராஜா அவனை உயர்த்த நினைக்கிறார். எவ்வளவு ஆச்சரியம்! கூப்பிடுறார். யார் அங்க? யார் அவனுக்காக விரோதமா தூக்கு மரத்தை செஞ்சானோ, யார் அவனுக்கு விரோதமாய் மொர்தெகாயை கொலை செய்ய நினைச்சானோ, அவன் தான் அங்க வரான். நான் தான் ராஜா. உடனே வரான். கேட்கிறார். ராஜா கூப்பிடுறார். ராஜா அந்த ஆமானை கூப்பிட்டு சொன்னாரு, ராஜா கனப்படுத்த விரும்புற மனுஷனுக்கு என்ன செய்யணும்? இவன் என்ன தவிர யாரு கனப்படுத்த போறார் ராஜான்னு சொல்லிட்டு ராஜாவோட 2வது குதிரையில ஏத்தணும், ராஜாவுடைய வஸ்திரத்தை போடணும், ராஜாவுக்கு வைத்திருக்க கிரீடத்தை போடணும், ஜனங்களிடத்துல நடத்தி ராஜா கனம் பண்ணுகிற மனுஷனுக்கு இவ்வாறு செய்யப்படும். உடனே சொல்ற ராஜா, நீ போய் நீ சொன்னதெல்லாம் மொர்தெகாய்க்கு செய்ய. யாருக்கு செய்ய? இதாங்க சாதாரண கச்சாடியில ஊட்டப்பட்ட தண்ணீரை கர்த்தர் சுவை மிகுந்த திராட்சரசமாய் மாற்ற முடியும். இன்னைக்கு சாதாரண உங்க வாழ்க்கை இருக்கலாம், நம்முடைய வாழ்க்கை இன்னைக்கு சாதாரணமா இருக்கலாம். நம்மளையும் கர்த்தர் கச்சாடிகள் ஊட்டப்பட்ட தண்ணீரை இன்னைக்கு கர்த்தர் திராட்சரசமாய் மாட்ட கர்த்தரால முடியும். என கர்த்தருடைய வார்த்தைக்கு என்ன இருக்கிறது? அதிகாரம் இருக்கிறது. அல்லேலூயா. அங்க அழகா சொல்லப்படுகிறது, சாதாரணமாய் கர்த்தர் இருந்த ஒரு மனுஷனை. யோசேப்பு எப்படி இருந்தான்? சாதாரணமா இருந்தான். குழியில தூக்கி போடப்பட்டவன், அடிமையாய் விற்கப்பட்டவன், சிறைச்சாலையில் இருந்தான். ஒரு நாள் வந்தது, ராஜாவுக்கே சொப்பனத்தை கர்த்தர் உண்டாக்கி கொடுத்தான். உங்களை எண்ணி உயர்த்தணும்னா ராஜாவை கர்த்தர் கொண்டு வருவாருங்க. அல்லேலூயா. அங்க மொர்தெகாய் கர்த்தர் நடந்தது. ஓபேத்தேதாம் என்ற ஒரு மனுஷன் இருந்தான், சாதாரண காப்பாளர், சாதாரண அந்த தேசத்தை காத்து கொண்டிருந்த ஒரு மனுஷன். பெட்டி பாருங்க, அந்த தேசத்துல எங்கேயுமே ஆசரிப்பு கூடாரத்தை அந்த தேவனுடைய பெட்டி வைக்க முடியல. எங்க வச்சாங்க? ஓபேத்தேதாம் வீட்டுல. நம்மளை ஆசீர்வதிக்கணும் கர்த்தர் எதையாவது ஒண்ணு செய்வாருங்க. இந்த மாசத்துல நமக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற ஆயுதங்களை உடைத்து போட்டு கர்த்தர் அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. சாதாரண யோசேப்பை கர்த்தர் உயர்த்தினார் ஆண்டவர், ஓபேத்தேதாமை கர்த்தர் உயர்த்தின ஆண்டவர். உங்களையே நீ சாதாரணமா இருக்கிறோன்னு நினைக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை உயர்த்த கர்த்தர் சுத்த வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அடுத்தது அங்க பாருங்க, அவர் நிரப்பப்பட்டார். அங்க தண்ணீர் என்ன செய்தது? நிரப்பப்பட்டது. இன்னைக்கு இந்த 5 காரியங்கள் மேல நம்ம பார்த்துட்டோம். எத்தனை காரியங்களை பார்த்தோம்? 5 காரியங்கள். இன்னைக்கு இதுல நீங்களும் நான் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னா என்ன செய்யணும்னா, கர்த்தரை பாடணும். கர்த்தரை என்ன செய்யணும்? போனவர் பாஸ்டர்மா பாட்டு அதை மனப்பாடமா சொல்லி கொடுத்தாங்க. கர்த்தரை பாடணும் போது, கர்த்தரை ஆராதிக்கும் போது நம்முடைய வாழ்க்கை உயரும். கர்த்தரை பாடும்போது, கர்த்தரை துதிக்கும் போது நம்முடைய வாழ்க்கை உயரும். இன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, அவருடைய வார்த்தையை நம்புங்க. அவருடைய வார்த்தைக்கு என்ன இருக்கிறது? அதிகாரம். ஆனா வார்த்தையை நம்பணுமா நம்ப வேண்டாமா? வார்த்தை நம்மளை ஆசீர்வாதமா என்ன செய்யும் பாருங்க. நிரப்ப சொன்னாங்க, நிரப்பினாங்க. கேள்வி கேட்டாங்களா? நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் இன்னைக்கு உங்களிடத்தில் என்னிடத்தில் எதிர்பார்க்க காரியம், நம்மளை நிரப்ப வேண்டும் என்று விரும்புகிறார். நம்ம நிரம்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார்.
நம்மளை பொல்லாதவர்கள் நம்மளை விட்டு மாறணும்னா, பிரச்சனை நம்மளை விட்டு மாறணும்னா, வேதனை நம்மளை விட்டு மாறணும்னா நம்ம நிரம்பணும். எதுல நிரம்பணும்? எதுல நிரம்பணுங்க? தேவன் பிரியப்படுகிற வாழ்க்கையில நீங்களும் நானும் நிரம்பணும். தேவன் விரும்புகிற வாழ்க்கை, தேவன் பிரியப்படுகிற வாழ்க்கை, பரிசுத்தத்துல, உண்மையில, அர்ப்பணிப்புல, ஜெபத்துல, ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் நிரம்பணும். ஒவ்வொரு நாளும் நிரம்பணும். நிரப்பணும். அவன் நிரப்பப்பட்டாங்க. அந்த கச்சாடியை நிரப்புங்கப்பா, நிறைய நிரப்பிட்டாங்க. ஆண்டவர் நிரப்புங்கன்னு தான் சொன்னார். முழுமையா என்ன செஞ்சாங்க? நிரப்பிட்டாங்க. ரெண்டாவது பாருங்க, எடுத்து கொடுங்க. எடுத்து கொடுங்க. கொடுத்தான். அண்ணான் தேவ சமூகத்துல தன்னை மறைத்து தன்னை ஊட்டி தேவ சமூகத்துல காத்திருந்தான். இதுதாங்க நிரம்புறது. இதுதான் நிரம்புறது. அவன் தன்னை மறைத்து கொண்டான். அந்த உலகம் ஒரு மாதிரி பேசுச்சு, உழைக்கார ஒரு மாதிரி பேசுனாங்க. ஒருவேளை அங்க ஏழையை குறித்து மாத்திரம் தான் போடப்பட்டிருக்கு. எத்தனை பேர் வந்து போயிருப்பான். சபை அது என்னது? சபை. வந்து போனவெல்லாம் அண்ணால அவன் கேவலப்படுத்தி போயிருப்பான். எதையாவது கவனிக்கல, தன்னை ஆண்டவருக்குள்ள நிரப்பி கண்டான். இன்னைக்கு இந்த கடைசி நாட்கள்ல நாம இந்த வருஷத்துல ஆசீர்வதிக்கப்படணும்னா, நாம தேவனுடைய கரத்துல நமக்கு விரோதமாக எழும்புகிற பொல்லாங்கை மாட்ட வேண்டும் என்று சொன்னா, நமக்கு விரோதமாக எழும்புகிற உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் மாற்றப்பட வேண்டும் என்று சொன்னா, தேவனுக்குள்ளே தம்மை மறைத்துக் கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இன்னைக்கு மனுஷனுக்குள்ள அல்ல. இந்த கடைசி வாரத்துல கர்த்தர் நம்மிடத்துல வார்த்தைக்கு அதிகாரம் உள்ளது. நிச்சயமாய் காட்டையும் கடலையும் அவன் அதட்டுவான். நம்முடைய வாழ்க்கையில குறைவை கர்த்தர் மாட்டுவான். வாழ்க்கையில் இருக்கிற எல்லா வேதனையான காரியங்களை கர்த்தர் மாட்டுவார். நாம என்ன செய்யணும்னா நிரம்ப வேண்டும். அன்னைக்கு கச்சாடியிலே அவர்கள் தண்ணீரை நிரப்பினார்கள். நிரம்பதான் நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். மனுஷனுக்குள்ள மறைந்து கொள்கிற அனுபவம் அல்ல, உலகத்துக்குள்ள மறைந்து கொள்கிற அனுபவம் அல்ல. ஆண்டவருக்குள்ள நம்மளை நீங்களும் நான் என்ன செய்யணும்? மறைத்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இரண்டாவது அங்கே அழகா சொல்லப்படுகிறது, நிரம்ப அதை எடுத்து என்ன செய்யணும்? கொடுக்கணும். அதை என்ன செய்யணும்? கொடுக்கணும். எப்படி கொடுக்க முடியும்? ரெபெக்காளை குறித்து நமக்கு தெரியும். சாதாரணமா ஒரு வீட்டுல ஒரு பெண்ணு ஆபிரகாமுடைய மகனுக்கு பெண் பார்க்க போறாங்க. ஆபிரகாமோட வாக்கு தத்தத்தை கொடுத்து அனுப்புறான். ஒருபோதும் என் மகனை அந்த தேசத்துக்கு அனுப்ப மாட்டேன், நீ அங்கிருந்து பெண்ணை என்ன செய்யணும்? கூட்டிட்டு வரணும். நாதியாகம புத்தகத்துல 24ஆம் அதிகாரத்தை வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க, 15-20 வரைக்கும் அழகா சொல்லப்படுகிறது. அங்கே ரெபெக்காளுடைய வாழ்க்கையில் என்ன நடக்குது அங்க நீங்க எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அங்கே அந்த ஆதியாகம புத்தகத்துக்கு நீங்க கொஞ்சம் திருப்பி மாத்திரம் வச்சுக்கோங்க. 24ஆம் அதிகாரம் 15 நீங்க எடுத்து திருப்பி வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். அங்க அழகா சொல்லப்படுகிறது, இவன் சொல்லி முடிக்கிற முன்பே 15 சொல்லுது, ஆபிரகாமுடைய சகோதரன் நாகோரின் மனைவி மில்காளுடைய குமாரனுக்கு பெத்துவேலுக்கு பிறந்த ரெபெக்காள் குடத்தை தோள் மேல் வைத்துக் கொண்டு என்ன செஞ்சா? புறப்பட்டு வந்தான். அவன் என்ன சொல்றான்னா, நான் இங்க நிப்பேன், இங்க வருகிற ஸ்திரீ என்ன செய்யணும்? நான் குடிக்க தண்ணி கேட்பேன், இவன் போய் என்ன செய்யணும்? எனக்கும் தண்ணி குடிக்கணும், என்னுடைய ஒட்டகத்துக்கும் தண்ணி கொடுக்கணும். அவ்வளவுதான் அவன் நினைச்சா மனசுல. அதே போல அந்த 15-20 வரைக்கும் வாசித்து பாருங்க, அங்க அப்படியே நடக்குது. அங்க அப்படி என்ன செய்தது? நடக்குது. 16 வசனத்தில் அவன் பெண் மகாரூபவதியும் புருஷனை அறியாத கண்ணியுமா இருந்தால் துறவில் இறங்கி தன் குடத்தை நிரப்பிக்கொண்டு ஏறி வரா. அப்பொழுது இவன் சொல்றான், அந்த ஊழியக்காரன் அவளுக்கு எதிர்கொண்டு ஓடி, உன் குடத்தில் இருக்கிற தண்ணீரை கொஞ்சம் குடிக்க எனக்கு தர வேண்டும். அதற்கு அவள், குடியுமே ஆண்டவனே என்று சீக்கிரமாய் குடத்தை தன் கையில் இறக்கி கொண்டு அவனுக்கு குடிக்க கொடுக்கிறார். 19 வசனம், கொடுத்த பெண் உன்னுடைய ஒட்டங்களுக்கு குடித்து தீர் மட்டும். இவன் கேட்கல. இவன் கேட்டானா, என் ஒட்டகத்தை தண்ணி கொடுன்னு? அவளே சொல்றான், கொடுத்த பின் உம்முடைய ஒட்டங்களுக்கும் குடித்து தீர்மட்டு அவைகளுக்கும் மொண்டு வார்ப்பேன் என்று சொல்லி சீக்கிரமாய் தன் குடத்தை தண்ணீர் தொட்டில ஊட்டி விட்டு இன்னும் மொண்டு வர துறவண்டியில ஓடி அவனுடைய ஒட்டங்களுக்கெல்லாம் கொண்டு என்ன செஞ்சா? மொண்டு வார்த்தான். அதுதாங்க அந்த நிரப்பப்படுகிற அந்த அனுபவம். எதையும் எதிர்பார்க்கல. தேவ சமூகத்தில் இந்த ஆண்டில நம்ம எந்த அளவுக்கு தேவ சமூகத்தில் தம்மை ஊட்டி தேவ சமூகத்தில் காத்திருக்கிறோமோ, எந்த அளவுக்கு தேவ கரத்துல ஓடி ஓடி தேவ சமூகத்தில் காத்திருக்கிறோமோ, அந்த அளவுக்கு இந்த ஆண்டில கர்த்தர் நம்ம என்ன செய்வாரா? ஆசீர்வதிப்பா. ரெபெக்காளுடைய வாஞ்சை அங்கே அற்புதமான காரியங்கள் என்ன செய்தது? நடந்தது. அல்லேலூயா.
அங்க அழகா சொல்லப்படுது, ரெபெக்காள் ஒரு தேவ சமூகத்திலே தன்னை தாழ்த்தி தன்னை ஒப்பு கொடுக்க போனார். ஆகவே இன்னைக்கு ஆண்டவருடைய கரத்துல அவர் மகிமை அடைய வேண்டும் என்று சொன்னார். அந்த அந்த ஆபிரகாமுடைய வேலைக்காரனே மகிமை அடைந்தான். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை அப்படியாய் மாறணும், மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய் மாறணும். போய் அதை கரெக்டா யார்கிட்ட கொடுத்தாங்க தெரியுமா? பந்து விசாரிப்புக்காரர்கிட்ட கொடுத்தாங்க. யார்கிட்ட கொடுத்தாங்க? பந்து விசாரி. நீங்களும் நான் யார்கிட்ட கொண்டு போய் நம்முடைய தேவைகளை சொல்லிக் கொண்டு இருக்கிறோம்? நம்முடைய பிரச்சனைகளை யார் இடத்துல சொல்லிக் கொண்டு இருக்கிறோம்? இன்னைக்கு நம்ம நிரம்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்னா அதை நம்ம கொண்டு போய் யார்கிட்ட கொடுக்கணும்னா நம்முடைய பிரச்சனையை, நம்முடைய வேதனையை, நம்முடைய ஆசீர்வாதத்தெல்லாம் ஆண்டவர்கிட்ட தான் கொண்டு தரணும். இங்க நிறைய பேர் ஆசீர்வாதம் வேற எங்க போய் கொண்டு இருக்கிறோம்? என்னது? எங்க போதா இல்லையா? நம்ம ஆசீர்வாதம் எங்கேயோ போய்கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம வருமானங்கள் எங்கேயோ போய்கொண்டு இருக்கிறது. எங்க வீட்டுல என்னுடைய வருமானம் வீணா போகல அப்படின்னு சொல்ற கை தூக்குங்க. யாருனாலும் சொல்ல முடியாது. எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல நம்முடைய வருமானம், நம்முடைய ஆசீர்வாதம் போய்கொண்டு இருக்கிறது. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, பந்தி விசாரிப்பு காரணத்துல கொண்டு போங்க. யார்கிட்ட? பந்தி விசாரிப்புக்கார. ஏன் அப்படின்னா யோசுவா 1:5, யோசுவா 1 யோவான் 5 சொல்லுது, அவர் நம்மை விசாரிக்கிறவர். ஏன் அவர்கிட்ட கொண்டு போய் சொல்றாரு? அவர் நம்மை விசாரிக்கிறவர். அவர் பட்சபாதம் இல்லாதவர். அவர் நம்மளை புறமே தள்ளாதவர். அவர் நம்மை நினைத்திருக்கிறார், மறக்காதவர், வெறுக்காதவர். நம்மளை உயர்த்தணும்னு நினைக்கிற ஒரே தெய்வம், நம்மளை ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிற ஒரே தெய்வம், நம்மளை விரும்புகிற ஒரே தெய்வம் இயேசு மாத்திரம்தான். என் பிள்ளை ஆசீர்வதிக்கப்படணும்ப்பா, என் பிள்ளை ஆசீர்வதிக்கப்படணும், என் மக ஆசீர்வதிக்கப்படணும், என் மக ஆசீர்வதிக்கப்படணும், என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும் நினைக்கிற ஒரே தெய்வம் இயேசு மாத்திரம்தான். அல்லேலூயா. உங்களை எண்ணி வாழ வைக்க வேண்டியது தெய்வம் இயேசுதான். அதனாலதான் சொல்றாரு, அந்த பந்தி விசாரிப்புக்கான இடத்துல நம்முடைய தேவைகளை கொண்டு போங்க, நம்முடைய பிரச்சனை அங்க கொண்டு போங்க. அங்கே போனா அவன் ருசித்து பார்க்கும்போது அது சுவையா இருக்கும். கசப்பா போனா, வெறும் தண்ணீரா போனது அவன் வாயில போன உடனே சுவையா மாறிச்சு. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கசப்பு, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற வேதனை எல்லாம் ஆண்டோட்ட போனா அது சுவையா மாறிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். யார்கிட்ட போனா மாத்திரம்தான்? பந்தி விசாரிப்புக்கான இடத்துல. பந்தி விசாரிப்புக்கான இடத்துல போனாதான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பொல்லாத எல்லா ஆயுதங்களையும் கர்த்தர் மாட்டி போடுவார். வாழ்க்கை இருக்கிற பிரச்சனை மாறணுமா, வேதனை மாறணுமா, பாடுங்க, துதிங்க, கர்த்தருடைய வார்த்தையை நம்புங்க. வார்த்தைக்கு அதிகாரம் உள்ளது. இந்த வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, ஃபர்ஸ்ட் நிரப்புங்க. நம்மளோட முழுமையா ஆண்டோட சமூகத்தில் என்ன செய்யுங்க? நிரப்புங்க. இதுதான் இன்னைக்கு செய்தி. ரெண்டாவது, நம்முடைய பிரச்சனையை மனுஷத்தை கொண்டு போகாம பந்து விசாரிப்பு காரணத்துல கொண்டு போங்க. நம்முடைய துக்கத்தை கத்த சந்தோஷமாய் மாட்டுவா. அண்ணால் கொண்டு போனா, என் குழந்தை சாகிறத பார்க்க மாட்டேன்னு சொல்லி போனா. ஆகார் போனா, சரி அண்ணால் எனக்கு ஒரு ஆண் குழந்தை வேணும்னு கேட்டா. ஆகார் என் குழந்தை சாகிறத நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லி தேவ சமத்துல போய் நின்னா. தாவீது தேவ சமத்துல தான் போய் நின்னான். இந்த கல்லை இட சைட்ல அடிக்கப்பட்டிருந்த கல்லை தேவன்ட்டு பார்த்து சொல்ற, இவர் தான் உண்மையான தெய்வம். நம்முடைய பிரச்சனை ஆண்டோடைய சமூகத்துல கடந்து போயிடுச்சுன்னா நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில் கசப்பு மாறும், பொல்லாத பிரச்சனை மாறும், சண்டைகள் மாறும், கோபங்கள் மாறும், எல்லா வேதனைகளும் மாட்டி போட்டு கர்த்தர் நம்ம உயர்த்தி ஆசீர்வதிப்பார். கண்களை மூடுவோமா? ஆண்டோடைய கரத்துல இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம், பாடுங்கள், துதியுங்கள். அவர் எளியவனை பொல்லாதும் கைக்கு விடுவிக்கிறவர். போன வாரமெல்லாம் பார்த்து இன்னைக்கு ஆண்டுச்சாரு, வார்த்தைக்கு அதிகாரம் உள்ளது. ஏன் ஆண்டவர் நம்மை விடுவிக்கிறார்? வார்த்தை அதிகாரம் உள்ள வார்த்தை. வாழ்க்கையில் இருக்கிற வெறும் தண்ணீரை திராட்சசமாய் மாற்ற முடியும். அவர் ஒரு வார்த்தை சொன்ன வேலைக்காரர் சொஸ்தமாக முடியும். அப்படியே ஒரு வார்த்தை அங்கே இருக்கிற 5 அப்ப 2 மீனை 5000 மாற்ற முடியும். அப்படியே ஒரு வார்த்தை காற்றையும் கடலையும் அதட்ட முடியும். அப்படிப்பட்ட தேவனை நீங்களும் நான் ஆராதிக்கிறோம். இந்த வார்த்தை சொல்லுது, நான் நிரப்புங்க. இன்னைக்கு அந்த வார்த்தைக்கு அதிகாரம் உள்ள வார்த்தை சொல்லுது, நிரப்புங்கப்பா. உங்களை நம்மளை ஆண்டவருக்குள்ள நிரப்புங்க. இந்த வருஷத்துல எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஆண்டவர் சமூகத்துல காத்திருப்போம். நம்முடைய தேவைகள் எல்லாம் அந்த காரியத்தை, அந்த காரணத்துல, அந்த கரங்களை கொண்டு போய் சேர்ப்போம். மனுஷத்துல இல்ல,
பந்தி விசாரிப்புக்காரனிடத்துல கொண்டு போங்க. இவன் சுவை பார்க்கல, பந்தி விசாரிப்புக்காரன் தான் சுவை பார்த்தான். அதுதான் சுவையா இருந்தது. நம் வாழ்க்கையில இருக்கிற கசப்பு வெறும் தண்ணீர் எல்லாம் கர்த்தருடைய கரத்துல போச்சுன்னா சுவையா மாறிடும். ஒண்ணு இல்லாம இருக்கும் ஆண்டவர்ட்ட சொல்லுங்க, கடனோடு இருக்கும் ஆண்டவர்ட்ட சொல்லுங்க, வியாதியோடு இருக்கும் ஆண்டவர்ட்ட சொல்லுங்க, பிரச்சனையோடு இருக்கும் ஆண்டவர்ட்ட சொல்லுங்க. அதுக்கு முன்பாக ஒண்ணு செய்யணும், கர்த்தருக்குள்ளே நம்மளை நிரப்பணும். சும்மா போய் ஜெபம் பண்றது இல்லை, சும்மா போய் அந்த பந்தி சிறப்பு காரணத்துல கொடுக்கறது இல்லை. ஃபர்ஸ்ட் நிரப்பணும், கச்சாடியில தண்ணி நிரப்பணும். இந்த ஜாடி முழுமையா கர்த்தருடைய அபிஷேகத்துல, கர்த்தருடைய வல்லமைக்குள்ள, கர்த்தருடைய ஜெபத்துக்குள்ள, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய அபிஷேகத்துக்குள்ள, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய பரிசுத்தத்துக்குள்ள நம்மளை நிரப்பணும். எந்த அளவுக்கு நம்ம பரிசுத்தத்துல, ஆவிக்கிற வாழ்க்கையில, அபிஷேகத்துல, வேத வாசிப்புல, தேவ சமத்துல நிரப்பி நிரப்பி நிற்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் சுவையாய் மாட்டுவார். நிரப்பாம எதுவும் நடக்காது. முதல்ல நிரப்பணும், அடுத்தது ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாட்டுவார். அவன் சொல்றான், இதுவரைக்கும் எங்கேயா வச்சிருந்தீங்க இந்த ரசத்தை? இதுவரைக்கும் எங்க வச்சிருந்தீங்க? ஜனங்கள் பார்த்து சொல்லுவாங்க, நம்மளை பார்த்து ஆசீர்வாதமான குடும்பம், ஆசீர்வாதமான பிள்ளைகள் என்று சொல்லி அநேகம் சொல்லுவாங்க. இந்த டொப்பு குடும்பமா ஒரு வார்த்தைக்கு நிறைய கடந்து வருவோம். ஒரு வார்த்தைக்கு அதிகாரம் உள்ளது. உங்களை என்னையும் நிரப்பக்கூடிய அதிகாரம், உங்களை என்னையும் மாட்டக்கூடிய அதிகாரம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. வார்த்தையை நம்புவோம், அவருடைய கரத்துல நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம், நிரப்புவோம். ரெண்டாவது, நம்முடைய பிரச்சனை ஆண்டுட்டு கொண்டு போவோம். நிச்சயம் ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வார். எங்களை கிருபையா நேசிக்கிற அன்பின் நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைக்காய் நன்றி. இந்த வார்த்தைகள் மத்தியில கிரியை செய்து ஸ்தோத்திரம். ஒவ்வொரு ஜனங்களுக்குள்ள உடைய வார்த்தைக்கு அதிகாரம் உள்ளது என்பதை நம்பவும், அதே நேரத்தில் எங்களை உமக்குள்ள மறைத்துக் கொள்ளணும்ன்ற அந்த கர்த்தாவை அர்ப்பணிப்பு எங்களுக்குள்ள வரவும். ஆண்டவர், எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை உம்மிடத்துல சொல்லி ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும். எங்களுக்குள்ள அந்த கிருபை தாங்கப்பா. இந்த வார்த்தை நம்பக்கூடிய கிருபை தாங்க. நாங்க மனுஷரை நம்பி நம்பி ஏமாந்து போகலப்பா, உங்களை நம்பி வந்திருக்கிறோம். ஒரு அற்புதத்தை செய்யுங்க. வந்தவர்கள் ஒவ்வொரு வாழ்க்கை இருக்கிற பிரச்சனை, வேதனை, கண்ணீர், கவலை, துக்கம், துன்பங்கள், போராட்டங்கள் மாட்டப்படும். சமாதானத்தை, சந்தோஷத்தை, நிம்மதியை, பாதுகாப்பு, பலனை, ஆரோக்கியத்தை, ஆசீர்வாதத்தை கட்டிடுங்க. எல்லாரும் வாழ்ந்திருக்க உதவி செய்யுங்க. விட்டுக்கிற அப்பம், தண்ணீர், வருமானம் பொருள் ஆசீர்வதிங்க. செய்கிற வேலைகளை, விவசாயங்களை, மிருகஜீவங்களை, வாகனங்களை, வியாபாரங்களை, படிப்பை ஆசீர்வதிங்கப்பா. எல்லாவற்றும் உயர்ந்திருக்கட்டும், சிறந்திருக்கட்டும். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்பு நல்ல தகப்பனே.